இன்று நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 147:3 வாசிக்க கேட்போமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஏசாயா 61:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், காணக்கூடாத இந்த இறைவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? இருதயம் நொறுங்குண்ட மக்களை குணமாக்குவதற்காக. இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் ஒருவரால் தான் குணமாக்க முடியும். அவருடைய காயங்களை அவர் ஒருவர் தான் கட்ட முடியும். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்குத்தான் எந்தெந்த இருதயங்கள் உடைந்திருக்கின்றன என்று தெரியும். அந்த காயங்களை எப்படி கட்டி ஆற்றுவது என்று தெரியும். இதற்கென்றே அவர் புறப்பட்டு வந்தார். உலகில் மனு கொண்டு வந்த அவர் இயேசு என்ற பெயரில் உலாவினார். ஒரு நாள் ஆலயம் ஒன்றிற்கு சென்றார். அங்கே தாம் வருகை தந்திருப்பது எதற்காக என்பதை திரும்பவும் மக்களுக்கு இவ்வாறு விளக்கினார். லூக்கா 4:18 இந்த பகுதியை வாசிக்க கேட்போமா? ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம் உள்ளவர்களை குணமாக்க தேவாதி தேவன் நம் சிருஷ்டிகர்த்தா இந்த உலகில் மனிதனாய் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, இருதயம் நொறுங்குவது என்றால் என்ன? ஏன் அது நொறுங்குகிறது? நீதிமொழிகள் 15:13 சாலமோன் ஞானி சொல்கிறார், மனோ துக்கத்தினாலே மனிதனுடைய ஆவி வற்றி போகும், காய்ந்து போகும், வாடி போகும். இப்படி வாடிப்போன ஒரு ஆவி என்ன செய்யுமா? நீதிமொழிகள் 17:22 படி உலர்ந்து போன இந்த ஆவி நம்முடைய எலும்புகளையும் உலரச் செய்து விடுமா? எலும்புகளில் ஈர சத்து இல்லாமற் போனார், ஐயோ வலி நம்மை கொன்று போடும். நீதிமொழிகள் 18:14 சொல்கிறது, இவ்வாறு உலர்ந்து போன எலும்புகளை கொண்டவன், ஆவியை கொண்டவன், முறிந்து போன ஆவியை கொண்டவன் எப்படி இந்த உலகில் வாழ்வான்? கடினமான ஒரு காரியம். முறிந்து போன ஆவியை யார் தாங்கக்கூடும் என்று அங்கே அவன் புலம்புகிறான். என் அன்பிற்குரியவர்களே, மனோ துக்கம் இருதயத்தை நொறுக்குகிறது. மிக இள வயதிலேயே ஒரு விசை என்னுடைய இருதயம் நொறுங்கின ஒரு நிகழ்ச்சியை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. பட்ட படிப்பை முடித்த பிறகு வேலை தேடினேன். தற்காலிக ஆசிரியர் பணி ஒன்று ஒரு ஆண்டிற்கு எனக்கு கிடைத்தது. அதில் எனக்கு திருப்தியே இல்லை. எனவே வேறு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருந்தேன். கடலூர் என்ற சிற்றூரில் நான் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வீட்டிற்கு அருகில் உள்ள எங்கள் நண்பருடைய வீட்டிற்கு சென்னையிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது. அவர்களை பல இடங்களுக்கு நான் அழைத்து சென்று காண்பித்தேன். எனவே என் மீது அதிக பாசம் கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நீ சென்னைக்கு வந்து வேலை தேடுவதானால் எங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள் என்றார். அப்படியே நான் சென்றேன். அவள் வீட்டில் தங்கினேன். ஒரு வாரம் வேலை தேடினேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவரிடம் சொன்னேன், நான் நாளை காலையில் ஊருக்கு போய்விடுவேன் என்று. சரி என்றார்கள்.
காலை வந்தது, தம்பி இந்த ஒரு நாள் போய் வேலை தேடி வா, மாலையில் நீ உன் ஊருக்கு போகலாம் என்றார். அன்றும் வேலை தேடினேன், கிடைக்கவில்லை. சோர்வோடு மாலை திரும்பினேன். நான் சொன்னேன், நான் இப்பொழுது ரயிலுக்கு போகட்டும். அவள் சொன்னார்கள், எப்பா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, ராத்திரி எப்படி உன்னை தனியாக அனுப்புறது, காலையில் போகலாம் என்றார். சரி, காலை வந்தது, மூட்டை முடிச்சை கட்டினேன். அவர்கள் சொன்னார்கள், தம்பி வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல, இன்னைக்கு ஒரு நாள் போய் வந்துரு, இன்னைக்கு ஒருவேளை வேலை கிடைக்கும் என்றார்கள். போய் வந்தேன், அதே சோர்வு. மாலை வந்தது, ஊருக்கு போகிறேன் என்றார்கள் என்று நான் சொன்னேன். அவள் சொன்னார்கள், காலையிலே பார்க்கலாம் என்று. இப்படியே பாருங்கள், ஒரு மாதம் அன்பினால் என்னை அணைத்து ஊருக்கு போக விடாமல் வேலை தேடும் பணியிலே என்னை உற்சாகப்படுத்தினார்கள். ஒரு மாதம் கழிந்தது. ஒரு நாள் என் தந்தையிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. தம்பி உடனே நீ புறப்பட்டு வா, உனக்கு ஸ்டேட் பேங்கில் ஒரு கிளார்க் வேலை கிடைத்திருக்கிறது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரே ஓட்டமாய் ஓடினேன். கர்னூல் என்ற ஊரில் எனக்கு வேலை கிடைத்தது. அங்கு போய் வேலையில் சேர்ந்தேன். அவளுக்கு கடிதம் எழுதினேன், நான் திரும்ப வருவேன், லீவுக்கு வருவேன், வரும் பொழுது உங்களை கண்டு சந்திக்க விரும்புகிறேன் என்று சந்தோஷமாய் கடிதம் எழுதினேன். ஓராண்டு கழிந்தது. லீவு எடுத்துக்கொண்டே அந்த அங்கிளுக்கும் ஆன்டிக்கும், அவருடைய பெயர் டேவிஸ், அவருடைய 3 குழந்தைகளுக்கு விதம் விதமான வெகுமதிகளை வாங்கி கொண்டே மகிழ்ச்சியோடு சென்றேன். அவள் வீடு நெருங்க நெருங்க என் மகிழ்ச்சியை அடக்கவே முடியவில்லை. வீடு நெருங்கி வந்தது. 26 சோலையம்மன் தெரு என்ற இடத்தில் புரசவாக்கத்தில் குடியிருந்தார். அந்த தெருவுக்குள் நுழையும் பொழுது போதகர் ஒருவர் அங்கே வந்தார். நான் எல்லா போதகர்களையும் கௌரவப்படுத்துவது என் வழக்கம். அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டேன். அவர் கேட்டார், தம்பி நீ யார், எங்கிருந்து வருகிறாய், யாரை பார்க்க போகிறாய்? நான் விஷயத்தை சொன்னேன். அவருடைய முகம் கருத்து போயிற்று. உனக்கு விஷயமே தெரியாதா என்றார். என்ன விஷயம் என்று கேட்டேன். நீ தேடி போகிற டேவிஸ் அங்கிள் இறந்து போனாரே. தூக்கி வாரி போட்டது. ஆன்டி இருப்பார்கள் அல்லையா என்றேன். ஆன்டி தான் அப்பா முதல்ல இறந்தது என்றார். திக்கென்றது. அவளுடைய மூத்த மகள் இருப்பாளே, அவளையாவது பார்த்து போகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், முதலில் இறந்தது அவருடைய மூத்த மகள் தான். ஒரு நாள் திடீரென்று ஐயோ எனக்கு தலை வெடிக்கிறது போல இருக்கிறது என்று சொன்னாள். மருத்துவரை கூட்டி வருவதற்குள் இறந்து போனாள். அந்த துக்கத்தில் தாய் இறந்து போனாள். அதே துக்கத்தில் சில நாட்களுக்குள் அந்த டேவிஸ் அங்கிளும் இறந்து போனாள். ஐயா, இன்னும் 2 பிள்ளைகள் இருப்பார்களே, அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ தெரியவில்லை அப்பா. யாரோ உறவினர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார். உலகமே எனக்கு சுற்றியது. வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல இருந்தது. என் கையில் ஆவலோடு நான் கொண்டு போயிருந்த வெகுமதி பொட்டலம் தரையில் விழுந்தது. மனம் கசந்து அழுதேன். நடு தெருவில் நின்று அழுதேன். டேவிஸ் அங்கிள், where have you gone? இரவென்றும் பகலென்றும் பாராமல் என்னை உற்சாகப்படுத்தி முன்பின் தெரியாத என்னை அன்பு பாராட்டின டேவிஸ் ஆன்டி, எங்கே போனீர்கள்? என் அன்பு சகோதரியே, ஏன் உனக்கு தலைவலி? எங்கு போனாய்? ஏன் இப்படி நீ மறித்து போனாய்? என் உள்ளம் நொறுங்கியது. நடு தெருவில் நின்று
பைத்தியக்காரனை போல புலம்பி அழுதேன். என் அன்பிற்குரியவர்களே, இதயம் நொறுங்குவது என்பது கடினமான ஒரு அனுபவம். எனினும் இந்த இதயத்தை சுமந்து நான் என் சொந்த ஊருக்கு போனேன். என் பெற்றோரை கண்டேன். அவளிடம் நடந்ததை சொன்னேன். என் தாயின் அரவணைப்பு, என் தகப்பனாரின் அன்பு இந்த நொறுங்குதலை குணமாக்கிற்று. அதை தாங்கிக் கொண்டேன். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வருமானால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு நொறுக்குதல் தாங்கிக் கொள்ளலாம். யோபு என்ற பக்தன் யோபு 16:14 அப்படித்தான் சொல்கிறான். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது. வாசிக்க கேட்போமா? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வந்தது. யார் இந்த யோபு? யோபு 1:3 சொல்கிறது, கிழக்கு தேசத்தில் மிக பெரிய செல்வந்தனாய் இருந்தவன். அவன் குடியிருந்த அந்த கிராமத்தை நீங்கள் இன்றும் பார்க்கலாம். ஈராக் நாட்டில் உள்ள பாக்தாத் நகரில் அருகில் இந்த கிராமம் இருக்கிறது. அங்கே அவனுடைய கல்லறையை வைத்திருக்கிறார்கள். அயூப் என்று அவனை அழைக்கிறார்கள். அழகிய மசூதி ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அங்கே பிரார்த்தனைக்காக போகிறவருடைய கூட்டம் ஏராளம். உலகம் முழுவதிலும் இருந்து அந்த கல்லறையை பார்க்க வரும் யாத்திரிகளுடைய எண்ணிக்கை அளவற்றது. நானும் அங்கு போயிருந்தேன். 89வது ஆண்டு. இறைவன் இந்த யோபுவை பற்றி ஒரு நற்சாட்சி கொடுத்தார். யோபு 1:8 இறைவன் சொன்னார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், இறைவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல ஒரு மனிதன் இந்த உலகில் இல்லையப்பா என்று சாட்சி பகர்ந்தார். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? ஆனால் நொறுக்குதல் அவன் மீது வந்தது. ஒரு நாள் வேலைக்காரர்கள் பல திசைகளிலும் இருந்து அவனிடம் ஓடி வந்தார்கள். ஐயா, நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் பிடிபட்டு போயின, நம்முடைய ஆடுகள் காணாமல் போயின, கழுதைகள் அழிந்து போயின. வரிசையாக அடுக்கிக் கொண்டே வந்தார்கள். யோபுவுக்கு தலை சுற்றியது. ஆனால் இறுதியில் அவள் சொன்ன காரியம் உள்ளத்தை உடைத்தது. உம்முடைய 10 குமாரத்திகளும் வீட்டில் புசித்துக் கொண்டிருந்த வேளையில் கூரை இடிந்து விழுந்து மரித்து போனார்கள். 10 பேருமா மரித்து போனார்கள்? ஆம், ஒருவர் கூட தப்பவில்லை. 10 பேரும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். உள்ளம் உடைந்தது. வேதம் சொல்கிறது, அவன் தன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். தேவன் எனக்கு இவைகளை கொடுத்தார், அவைகளை எடுத்து விட்டார், அவருக்கு நன்றி என்று சொன்னான். நொறுக்குதலை சமாளித்துக் கொண்டார். ஆனால் யோபு 2:7 சொல்கிறது, அடுத்து வேறொரு நொறுக்குதல் வந்தது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடூரமான எரிபந்தமான கொப்பளங்கள் தோன்றின. ஓடு ஒன்றை எடுத்துக்கொண்டான், சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். நொறுக்குதல். அவன் மனைவி வந்தாள். எந்த மனிதனுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் கொடுப்பது நம்முடைய மனைவி தான். மனைவி என்ன சொன்னாள்? இன்னுமுடைய உத்தமத்தில் நீர் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து உயிரை விடும் என்றாள். உள்ளம் நொறுங்கியது. அவனுடைய ஆப்த நண்பர்கள் 3 பேர் ஓடி வந்தார்கள். யோபு 2:12-13 சொல்கிறது, அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவனோடு 7 நாட்கள் உட்கார்ந்தார்கள். அழுதார்கள், அழுது புலம்பினார்கள். நாட்கள் கடந்தன. யோபு 19:1-3 வரை உள்ள வசனங்களை பாருங்கள்.
அவர்களும் அவன் உள்ளம் நோகும்படிக்கு பேச ஆரம்பித்தார்கள். அவன் சொன்னான், இதுவரைக்கும் 10 தடவை என்னை நிந்தித்து விட்டீர்கள், ஏன் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறீர்கள்? உங்கள் கடின வார்த்தைகள் என் உள்ளத்தை உடைக்கின்றன என்றான். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். இறுதியில் என்ன சொன்னான்? யோபு 17:15 அவன் சொன்னான், இப்பொழுது என் நம்பிக்கை எங்கே? என் நம்பிக்கை எனக்கு காண்பிப்பவன் யார்? இப்பொழுது என் நம்பிக்கை எங்கே? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். என் நம்பிக்கை எல்லாம் பாழாகிவிட்டது. யோபு 7:6 சொல்லுகிறான், என் நாட்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போ. என் நாட்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போ. என் வாழ்க்கையில் இளமையில் எனக்கு வந்த ஒரே ஒரு நொறுக்குதலின் அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். யோபுவுக்கோ நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். நம்பிக்கை இழந்தான். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நம்பிக்கை இல்லாமல் என் நாட்கள் முடிந்து போ. நொறுங்குண்ட இதயத்தோடு அவன் புலம்பி அழுதான். நொறுங்குண்ட இதயம். பக்தன் ஒருவன் இப்படி பாடினான், தொல்லைகள் மீகவே சூழ்ந்தென்னை தாக்கவே சொருதே எனதேழை நெஞ்சமே நல்லவாவும் மையன்றே யாரென்னை அறிவார் நாடி உன் திருவடி பணிந்தே ஈன ஜனம் வெகுப்பே எனக்கேருந்தாலும் என் மன தூயதான் அறிவாரோ உமையண்டி வேறவர்க்கும் உரித்தன் மேலுளதோ உயிர் கொடு தென்னை மீட்ட அரசே எத்திசை பார்த்தும் ஒரு புகழ் காணேன் ஏழை என் மனம் கலங்கோதே சத்தியநாதா தயை நீரை போதா ஏழை கிரங்க ஒண்ணாதா தொல்லைகள் மீகவே சூழ்ந்தென்னை தாக்கவே சோருதே எனதேழை நெஞ்சமே. யோபுவின் உள்ளம் சுக்கு நூறாய் நொறுங்கி போயிற்று. என் அன்பிற்குரியவர்களே, இன்று உங்கள் உள்ளத்திலும் கூட சோர்வு இருக்கலாம். நொறுங்கி போன உள்ளத்தோடு நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். உங்கள் முகத்தை பார்த்து யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை நீங்கள் மறைக்கவே முடியாது. இன்று உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை அவர் காண்பார், அதை குணமாக்குவார். ஒருவரும் குணமாக்க முடியாத உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை இன்று இரவு இயேசு கிறிஸ்து குணமாக்குவார். கவலைப்படாதீர்கள். நான் வங்கியில் வேலை பார்த்து கொண்டு இருந்த பொழுது குண்டுராவ் என்று ஒரு கிளார்க் என்னிடம் வேலை செய்தார்.
மாலை ஆனால் போதும் எல்லாரிடம் சிடு சிடு என்று விழுவார். நல்ல வேலையாள். ஒரு நாள் அவரிடம் கேட்டேன், குண்டுரா, ஏன் உமக்கு மாலையில் இவ்வளவு கோபம் வருகிறது என்று. இந்த வார்த்தை கேட்டவுடன் 2 கண்களிலும் கண்ணீர். அப்படியே சேரில் உட்கார்ந்து விட்டார். அவர் சொன்னார், சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டிற்கு போவேன், அங்கு என்னத்தை பார்ப்பேன். என் தாய் பல வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிறார். எனக்கு தகப்பனார் இல்லை. எனக்கு ஒரு சகோதரி உண்டு. திருமணமாகாமல் வயது ஏறிக்கொண்டே போகிறது. என்னால் திருமணம் முடிக்க என் கையில் வசதி இல்லை. எனக்கு ஒரு ஊதாரி தம்பி உண்டு. வீட்டில் இருப்பதெல்லாம் திருடி திருடி விற்று விடுவான். வீட்டிற்கு போனால் நான் காண்பது இதுதான் சார். சார், நான் வெளியே சிரிக்கிறேன், என் உள்ளமோ உடைந்த உள்ளம், யாரும் என்னை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார். மனம் கசந்து அழுதார். அப்படி வந்திருக்கிறீர்களா? அல்லது என் கணவன் ஒரு குடிகார கணவன், ஒவ்வொரு நாளும் குடித்து வந்து அடிக்கிறான், நான் வாழ்வதை விட சாவது நல்லது என்று எண்ணி வந்திருக்கிறீர்கள். இயேசுவை அறிவார். உங்கள் உள்ளங்களை குணமாக்குவதற்கென்றே, அந்த காயங்களை சுகமாக்குவதற்கென்றே அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். மனம் கலங்காதீர்கள். இன்று இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக உங்கள் உள்ளங்களை அவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்கி மட்டும்தான் அனுப்புவார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எப்படி இதை உறுதியாக சொல்ல முடியும்? என் அன்பிற்குரியவர்களே, ஏசாயா 53:10 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே அந்த நொறுக்குதலினூடே கடந்து சென்றார். எல்லா நொறுக்குதலும் எனக்கு வரட்டும் என்றார். வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை நொறுக்க சித்தமானார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பதாய் கெத்செமனே எனும் ஒரு தோட்டத்தில் தனித்து ஜெபிக்க போனார். தூரத்தில் துரோகியான யூதாசின் காலடிகள் கேட்கின்றன. மறுபக்கம் தான் நம்பி கூட்டி வந்த 3 சீடர்களும் உறங்குகிறார். மற்றவர்கள் எங்கு போனார்களோ தெரியாது. தனிமையில் புலம்பினார். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். உம்மால் எல்லாம் கூடும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கட்டும், இல்லை என்றால் உம் சித்தமாக கிடவது என்றார். என் அன்பிற்குரியவர்களே, உலகில் தோன்றிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு நொறுங்குதலும் அவர் மீது வந்தது. ஒவ்வொரு நொறுங்குதலும் அவர் மீது வந்தது. ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு பெண், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான நொறுங்குதலையும் தேவன் அவர் மீது சுமத்தினார். அவர் நொறுக்கப்பட்டார். தாங்க முடியாத வேதனை அவருடைய உள்ளத்தை வாட்டியது. வேதம் சொல்கிறது, மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபித்தார். மிகுந்த வியாகுலம். ஒவ்வொரு மனிதனுடைய வியாகுலத்தையும் அவர் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:17, தேவனே, என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு உதவி செய்யும் என்று மக்கள் புலம்புவதாக. சங்கீதம் 31:7 கூட அதே காரியத்தை சொல்கிறது. என் வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொரு மனிதனும் பெண்ணும் இயேசுவை நோக்கி கதறுகிறார், தேவனை நோக்கி கதறுகிறார். எனவே இயேசு சொன்னார், ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு பெண்ணினுடைய வியாகுலத்தையும் நொறுக்குதலையும் நான் சுமக்கட்டும் என்றார். மிகுந்த வியாகுலம் அவரை பிடித்தது. அவருடைய சரீரம் நொறுங்கியது. லூக்கா 22:43-44 வசனங்களை
வாசிக்க கேட்போமா? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தது. அவ்வளவு வேதனை, அவ்வளவு சஞ்சலம். என் அன்பிற்குரியவர்களே, இன்று கடினமான நொறுக்குதலின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் நொறுக்குதலை அவர் அறிவார். உங்கள் நொறுக்குதல் எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியை கடந்து போயிருக்கிறார். அந்த நொறுக்குதலை தாங்க முடியாமல் அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்தமானது வேர்வையின் பெருந்துளியாய் கீழே விழுந்தது. நீங்கள் சொல்கிறீர்களோ, நான் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன் ஐயா. அடிக்கடி நாம் சொல்கிறோம் இல்லையா, நான் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன், இரத்த கண்ணீர் வடிக்கிறேன். யோபு சொன்னான், யோபு 16:18, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, நான் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன், என் இரத்தத்தை நீ மூடி போடாதே, அதை இறைவன் பார்க்கட்டும், பதில் கொடுக்கட்டும் என்று புலம்பினான். நமக்கும் அப்படித்தான். நம் இரத்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். 1969 ஆண்டு என்னுடைய 2 நுரையீரல்களும் பழுதுபட்டு போயின. எப்பொழுதும் இரத்தத்தை உமிழ்ந்து கொண்டே இருப்பேன். என் உருவம் எலும்பும் தோலுமாயிற்று. ஒரு பக்கம் சரீரத்தில் பாடு. இரவு வரும் பொழுது காலை எப்பொழுது வரும் என்று காத்திருப்பேன். இரவெல்லாம் வேதனை. நுரையீரலில் யாரோ நெருப்பை கொளுத்தி போட்டு விட்டது போல இருக்கும். இரவெல்லாம் கூச்சலிடுவேன், எப்பொழுது காலை வரும், காலை வரும். அதே வேதனை. மறுபடியும் புலம்புவேன், எப்பொழுது இரவு வரும், நான் இளைப்பாறுவேன். இரவும் பகலும் வேதனை. என் மனைவி பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இரத்த கண்ணீர். தேவனை நோக்கி இரத்த கண்ணீர். உமக்கு உண்பதாய் உத்தமமாய் நடக்கவில்லையா? சன்மார்க்கனாய் நடக்கவில்லையா? உம்முடைய அன்பை பற்றி கணக்கற்ற மக்களுக்கு நான் சொல்லவில்லையா? ஏன் என்னுடைய நுரையீரலில் இருந்து ரத்தம் வருகிறது? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் இந்த நொறுக்குதல்? கடைசியாக மரணத்திற்கும் எனக்கும் ஒரே ஒரு வாரம் தான் இருந்தது. என் மனைவி அழைத்தேன். நான் உன்னை விட்டு போகும் நேரம் வந்தது. ஆனால் தேவனுக்கு உண்பதாக உத்தமமாய் நடந்தேன். எனவே உன்னையும் என் குழந்தைகளை தேவன் காப்பாற்றுவார். மனைவி அழுதாள். சமையல் அறைக்கு போய்விட்டாள். தனிமையாய் உட்கார்ந்திருந்தேன். இல்லை, படுத்து கிடந்தேன். எலும்பும் தோலுமாயிருந்தேன். கண்ணை மூடினால் இருள், மரண இருள். யோபு சொன்னான், மரண இருள் என் இமைகளில் உண்டாயிருக்கிறது என்று. அதே நிலைதான். மனம் கசந்து அழுதேன், மனம் கசந்து அழுதேன். இரத்த கண்ணீர் வடித்தேன். இரத்தத்தை துப்பிக்கொண்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து வேறொரு அறையில் நுழைந்தார். உற்று பார்த்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அறையில் நுழைந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றும். என் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஏன் அழுகிறாய்? ஏன் புலம்புகிறாய்? நான் சொன்னேன், என் வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொன்றாய் பதில் சொன்னார். இறுதியில் அவர் சொன்னார், என் மகனே, நீ இந்த வேதனையின் பாதையில் கடந்து போனால் ஒழிய என் மக்களுடைய வியாதி படுக்கையின் வேதனை நீ அறியவே முடியாது. எனவே இதை அனுமதித்தேன். எனினும் இப்பொழுது நான் உன்னை எழுப்புவேன். மறுபடியும் நீ என் ஊழியத்தை செய்வாய்.
என்றார். ஒரே ஒரு தொடுதல், மறைந்தார். அற்புதம் ஆச்சரியமாக உடல் தேர ஆரம்பித்தது. டாக்டர் சொன்னார், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இது, உயிர் பெற்று எழுந்தேன். என் அன்பிற்குரியவர்களே, நம் நொறுக்குதலை அவர் அறிந்திருக்கிறார். இன்று இரவும் கூட இரத்த கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், வாழ்வதை விட நான் சாவது நல்லது என்று சொல்லி வந்திருக்கலாம். சரீரத்தின் பாடுகளினால் இரத்தத்தை நீங்கள் என்னை போல துப்பிக் கொண்டிருக்கலாம். கணவனுடைய அடி பொறுக்க முடியாமல் உடலெல்லாம் காயத்தினால் வீங்கி இரத்த கண்ணலோடு நீங்கள் வந்திருக்கலாம். அழுது கண்கள் இரத்தத்தை போல தோற்றம் அளிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அல்லது நோய்கள் உங்கள் சரீரத்தை வாட்டி வதைப்பதினால் சரீரத்தில் பலவிதமான பாடுகளோடு சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். இந்த நோயில் வாழ்வதை விட சாவது நல்லது என்று எண்ணி புலம்பி வந்திருக்கலாம். ஆனால் இன்று இரவு உங்கள் துயரத்திற்கு ஒரு முடிவு தரும் இரவு. இன்று இரவு உங்கள் துயரத்திற்கு ஒரு முடிவு தரும் இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் ஒன்றே, மனு ஒரு கொண்டு இறங்கி வந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உங்களுடைய நொறுக்குதல் அத்தனையும் தான் அனுபவித்தார். அனுபவித்த அவர் வேதனையோடு மன உருக்கத்தோடு உங்களுடைய வேதனையை நீக்குவதற்காக அருகே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு அருகிலும் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2:9, ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக. ஒருவராவது இன்று இரவு ஆசீர்வாதம் பெறாமல் போகவே முடியாது. ஒருவராவது தங்கள் நொறுக்குதலுக்கு ஒரு பரிகாரத்தை கிறிஸ்துவிடம் இருந்து பெறாமல் நீங்கள் போகவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்த அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பார்க்கலாம், அவர் உங்கள் அருகே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். நொறுக்குதலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இருதயத்தின் நொறுக்குதலை பார்த்து கொண்டு இருக்கிறார். சரீரத்தின் நொறுக்குதலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது உங்களை குணமாக்குவார். இன்று இரவு உங்களுக்கு விடுதலை அருளை செய்வார். நாளைக்கல்ல, இன்று. இன்று என்னோடு சொல்வீர்களா? இந்த வார்த்தையை சொல்வீர்களா? நாளைக்கல்ல, 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 இன்று, இன்று, இப்பொழுது இயேசுவை ஆசீர்வதிப்பார். இயேசுவை தொடுவார். என் நொறுக்குதலை நீக்குவார். ஒரு பழைய பாட்டை பாடுவோமா? நான் பாடுற பாட்டெல்லாம் 20 நூற்றாண்டுக்கு முன்ன உள்ள பாட்டு. பழைய பாட்டு, மறக்க முடியாத பாட்டு. தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை.
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தான். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. மனம் கலங்காதிருங்கள். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வந்த யோபுவுக்கு யோபு 42:10 படி அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று ரோமர் 2:11 சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது. 2 மடங்கு என்று உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும், ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு 61:3 காணக்கூடாத இறைவன் இறங்கி வந்தது இந்த நொறுக்குதலை தாம் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல. இயேசு 61:3 படி துக்கத்திற்கு பதிலாக நமக்கு ஆனந்த தைலத்தை கொடுப்பதற்காக, துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலம், நொறுக்குதலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவே அவர் வந்தார். சங்கீதம் 38:8 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் கேட்போமா? நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஏன் அவன் இருதயம் நொறுங்கியதான்? அதே சங்கீதம் 38:4-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நொறுங்குதல். அவன் சொல்கிறான், நான் செய்த பாவங்கள் தலைக்கு மேல் பெரிய பாரச்சுமைய ஒன்றன் மீது ஒன்றாக சுமந்திருக்கிறது. எனவே நாள் முழுவதும் நான் அழுது கொண்டே தெரிகிறேன், புலம்பிக் கொண்டே தெரிகிறேன் என்று சொல்கிறார். தேவன் அதை பார்த்தார். இந்த நொறுக்குதலுக்கும் ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் என்ன செய்தாரா? 1 பேதுரு 2:24 வாசிக்க கேட்போமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை தாமே சுமந்தார். யாரும் அவரை சுமக்க சொல்லவில்லை. இயேசு 53:12 வசனத்தை பாருங்கள். அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார். பாவங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்குகின்றன. பழைய பாவ வாழ்க்கையின் நினைவு உள்ளத்தை உடைத்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, நான் ஏன் அப்படி பேசினேன், ஏன் கோபப்பட்டேன், ஏன் பொய் சொன்னேன், ஏன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினேன், ஏன் அந்த கெட்ட பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டேன், ஏன் வேறொரு
ஆளுடைய மரணத்திற்கு காரணமான பழைய நினைவுகள் உள்ளத்தை நொறுக்கி கொண்டே இருக்கின்றன. ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு அம்மையார் வேலையில்லாமல் கிராமத்திலே வாடிக்கொண்டிருக்கிற திருமணமாகாத பெண்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை கற்றுத்தர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார். தையல் கற்றுக் கொடுத்தார். ஏராளமான வாலிப பிள்ளைகள் வந்து படித்தார். ஒரு மாதம் ஆயிற்று, எல்லாம் கற்றாயிற்று. அந்த பிள்ளைகள் எல்லாம் வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. எல்லாரும் நன்றி என்று சொல்லி போய்விட்டார். ஒரு பெண் மட்டும் போக மறுத்து விட்டார். அவள் என்ன சொன்னாள்? அம்மா, தயவு செய்து என் வீட்டிற்கு என்னை அனுப்பி விடாதிருங்கள். நான் ஒரு ஏழை, வீட்டில் யாருக்கும் ஒரு வருமானமும் கிடையாது. ஆகவே நான் வீட்டிற்கு போனால் என்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவார்கள். விபச்சாரம் செய்து நான் சம்பாதிக்கும் பணத்தில் தான் அத்தனை பேரும் சாப்பிடுகிறார்கள். இங்கு வந்த பிறகு நான் செய்த குற்றங்களை எல்லாம் ஆண்டவரிடம் சொன்னேன். என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். அவர் என்னை மன்னித்திருக்கிறார். தயவு செய்து என்னை திருப்பி அனுப்பி விடாதிருங்க. அந்த பழைய பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மனம் கசந்தாள். காரணம், ஆண்டவராகிய இயேசு அவருடைய கண்ணீரை பார்த்து, நொறுங்கிய உள்ளத்தை பார்த்து அவளுடைய பாவங்களை மன்னித்தார். புதிய ஒரு இருதயத்தை, தூய்மையான இருதயத்தை கொடுத்தார். சங்கீதம் 51:12 சொல்கிறது, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதினால் ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை கொடுத்தார். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கொடுத்தார். எனவே அந்த சந்தோஷத்தை இழக்க அவளுக்கு இஷ்டமில்லை. எனக்கு அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம். நான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க விரும்பவில்லை என்று சொன்னார். பாவத்தினால் வந்த நொறுக்குதல் மறைந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிஸ் டக்கர் என்ற ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2 பேரை கொன்றதற்காக சிறையில் வாடினாள். 10 ஆண்டுகள் தன் உயிருக்காக கோர்ட்டில் போராடினாள். மரணத்தை கண்டு பயம். ஒரு நாள் போதகர் ஒருவர் வந்தார். மறு உலக வாழ்வை பற்றி சொன்னார். ஆண்டவர் எப்படி குறைகள் குற்றங்களை மன்னிக்கிறவர் என்று சொன்னார். நொறுங்கி இருந்த அவளுடைய உள்ளத்திற்கு அது தேனை போல இருந்தது, மதுரமாய் இருந்தது. மனம் கசந்து அழுதாள். ஆண்டவரே, உம்மை அறியாத நாட்களில் தெய்வ பயமற்றவளாய் பணத்திற்காக 2 கொன்றது உண்மைதான். என்னை மன்னித்து விடும். என் இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறது. எனக்கு ஆறுதலை தார். ஆண்டவர் மனம் இறங்கினார். தன் பாவங்களை அவர் மன்னித்தார் என்ற நிச்சயம் அவளுக்கு வந்தது. அவளையும் அறியாமல் ஒரு பரவசம் வந்தது. மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்பியது. அவளை மரண தண்டனைக்கு அழைத்து செல்லும் நேரம் வந்தது. கடைசியாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அதிகாரிகள் கேட்டார், பத்திரிகையாளர்களுக்கு அனுப்புவதற்காக. அந்த பெண் என்ன சொன்னார்? என் கவலையெல்லாம் நீங்கி போனது. என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை இப்பொழுது, நான் எப்பொழுது மோட்சம் செல்வேன். எனக்கு இந்த புதிய இன்பத்தை கொடுத்த, பாவ நொறுக்குதலை என்னை விட்டு அகற்றிய அவரை எப்பொழுது பார்த்து பரவசம் அடையலாம் என்றே எனக்கு தோன்றுகிறது ஐயா. இந்த இன்பத்தை, பேரின்பத்தை எனக்கு கொடுத்த அவரை நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, அதுதான் கிறிஸ்து தரும் ரட்சண்யத்தின் சந்தோஷம். நொறுங்குண்ட இதயத்தின் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயமும் நொறுங்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். மட்டுமல்ல,
இருதயத்தை தொடர்ந்து நொறுக்கும் பாவங்களில் இருந்து விடுதலை செய்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். மகிழ்ச்சியோடு அந்த பெண் மோட்சத்திற்கு போகும் நேரத்தை எதிர்பார்க்கும்படிக்கு அந்த இதயத்தை மாற்றினார். தாயின் தயவுடையாய் தமியனில் சேயன் கண்மூடுகையில் தாயின் தயவுடையாய் தமியனில் சேயன் கண்மூடுகையில் பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே பரமசபை முக்தர் குழாம் கொடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில் அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பினில் இன்பம் நுகம் இளை பாருவோர் கூட பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குழாம் கொடுவேன் பக்தருடன் பாடுவேன். துன்பத்திற்கு தக்கதாய் துயரத்திற்கு தக்கதாய் துக்கத்திற்கு தக்கதாய் ஆனந்த தைலம். இங்கேயே மகிழ்ச்சியின் பாடல். கடைசியாக நொறுங்கி போன உள்ளமுடைய மக்களுக்கு அவர் சொல்வது என்ன? ஏசாயா 57:15 வாசிக்க கேட்போமா? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களிடத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுவார். இந்த உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், என் இருதயம் நொறுங்கி போன இருதயம் ஐயா, ஒரு விதத்திலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஓ அப்படியா? நான் வந்து வாசம் பண்ணட்டும். இறைவனுக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு. அது என்ன தெரியுமா? சங்கீதம் 43:4 என் ஆனந்த களிப்பு. நம்முடைய ஆனந்தம், நம்முடைய களிப்பு எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அதற்கு ஒரு உரு கொடுக்க முடியுமானால் அதுதான் இறைவன். நம்முடைய ஆனந்த களிப்பு. அவர் சொல்லுகிறார், உன் இருதயம் நொறுங்கி போயிட்டான், நான் வந்து அதில் வாசம் பண்ணட்டும். மகிழ்ச்சியோடு வருவார். பிரியமானவர்களே, இன்றிரவு நாம் அவரை கூப்பிட போகிறோம். அவர் இறங்கி வருவார், நம் உள்ளத்திற்குள் வருவார், நம்முடைய வீட்டிற்கும் வருவார், நம்மோடு அங்கு வந்து வசிப்பார். யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான், நானும் என் பிதாவும் வந்து அவனோடு வாசம் பண்ணுவான். எத்தனை மகிழ்ச்சி! கவலைப்படாதிருங்கள். அவர் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இன்று இரவு நம்முடைய இதயத்திற்குள் அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிப்பது மட்டும் எனக்கு போதாது, என் நோய்களை குணமாக்குவது மட்டும் போதாது, எனக்கு நீரே வேண்டும்.
நீரே என் உள்ளத்திற்குள் வர வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் இன்று இரவு கேட்போமா? அவர் வருவார். நம்முடைய உள்ளத்திற்குள் நிரந்தரமாய் ஒரு ஆனந்த களிப்பு, 24 மணி நேரம் ஒரு ஆனந்த களிப்பு, அதை தருவார். அந்த அனுபவத்தை தருவார். சென்னையில் ஃபாதர் அலங்காரம் என்று ஒரு கத்தோலிக்க குரு உண்டு. இயேசு சபை என்ற பிரிவை சேர்ந்தவர் அவர். ஏராளமான பாடல்களை அவரே இயற்றி கேசட்டுகளில் போட்டு இந்த ஒலி நாடாக்களை விநியோகம் செய்து வருகிறார். ஒரு நாள் நான் அவரை சந்தித்தேன். இந்த ஒலி நாடாக்கள் பலவற்றை எனக்கு கொடுத்தார். நான் கேட்டேன், எப்படி இவ்வளவு பாடல்களை நீங்களே ஏற்றுகிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, ஒரு தடவை ஒரு ஒடுக்க கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வாலிபன் வந்து அந்த கூட்டத்தில் பேசினான். மகா அதிகாரத்தோடு பேசினான். ஆச்சரியமாய் இருந்தது. கூட்டம் முடிந்தது. என்ன தம்பி இப்படி வைராக்கியமாய் பேசுகிறாய்? வேத வசனங்களை இப்படி சரளமாய் கை கொள்கிறாய் என்று கேட்டேன். எங்கிருந்து உனக்கு இந்த அதிகாரம் வந்தது? அவன் சொன்னான், ஃபாதர், உங்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொன்னான். அது என்னப்பா என்று கேட்டேன். அப்போஸ்தலர் 10:38 சுட்டி காண்பித்தான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என்று எழுதியிருக்கிற வசனத்தை குறிப்பிட்டு காண்பித்தான். ஐயா, மனு உருக்கொண்டு இறங்கி வந்த தேவாதி தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அவசியமாய் இருந்தது. ஆகவே உங்களுக்கும் அவசியம். எனக்கு அது வேண்டும் என்று நான் கதறினேன். என்னை நிறைத்தார். ஒரு ஆனந்த களிப்பு எனக்குள் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எனக்குள் இயேசு பிரானே வந்து இறங்கினது போல இருக்கிறது. அதுதான் வித்தியாசம் என்று சொன்னார். அவர் சொன்னார், பிரதர், இதை கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் அறைக்கு வந்தேன், கதவை இறுக பூட்டினேன். தேவனே, என்னுடைய உள்ளத்திலும் நீர் இப்படி இறங்காவிட்டால் உம்மை விடுவதில்லை. என்னை உம்முடைய இணையற்ற தூய ஆவியினால் அன்பினால் நிரப்பாமல் போனால் உம்மை விடுவதில்லை என்று சொன்னேன். சாப்பிட போவதில்லை என்று சொன்னேன். 3 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் கதறி அழுதேன். என்னையும் நிரப்பும், எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும். நான் தனிமையான மனிதன், எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும் என்று கதறி அழுதேன். 3வது நாள் வந்தது. திடீரென்று அந்த அறையில் இறைவனுடைய திரு பிரசனம் இறங்கியது. என் மீது இறைவனுடைய தூய ஆவியானவர் இறங்கினார். ஐயோ, என் உள்ளத்தில் ஒரே மகிழ்ச்சி, தாங்க முடியாத சந்தோஷம். 1 பேதுரு 1:8 இந்த அனுபவத்தை இப்படி விவரிக்கிறது. சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்த சந்தோஷம் என்று. அந்த சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பினது பிரதர். என்னால் தாங்க முடியவில்லை. எழுந்தேன், கட்டிலில் ஏறி குதித்தேன், ஜன்னலில் ஏறி தாவி குதித்தேன். சந்தோஷத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. என் வாழ்க்கை என்று மாறியது. எனக்குள் வேறொரு வந்து இறங்கினது போல இருந்தது என்று இறைவனின் திரு பிரசன்னத்தை எப்பொழுதும் நான் அனுபவிக்கிறேன். 24 மணி நேரம் அனுபவிக்கிறேன். அதுதான் இந்த கிருபை எனக்கு தந்தது. முழங்காலில் நின்று பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பாடல்கள் அப்படியே என்னுடைய காதில் தொனிக்கின்றன. அதை அப்படியே எழுதுகிறேன் என்று சொன்னார். இந்த மிகப்பெரிய அனுபவத்திற்கு காரணம் என்ன? ஆனந்த களிப்பாகிய தேவன் அவருக்குள் இறங்கினதே அல்லவா? என் அன்பிற்குரியவர்களே, இன்று இரவு நீங்களும் கூட உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் அவர் வசிக்கும்படி செய்யலாம். என்று நொறுங்கி உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதலை அவர் தர காத்திருக்கிறார். ஃபாதர் அலங்காரம் எழுதிய இந்த பாடல் பாருங்கள். நீ இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளா,
நீ இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வா என்று அழகாய் எழுதினார் ஒரு பழைய பாடல். நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. மனம் கலங்காதிருங்கள். இன்று இரவு உங்களுடைய சகல நொறுக்குதல்களை தாமே ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உள்ளத்திற்குள் வருவார், உங்களோடு கூட வருவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், புதிய ஒரு வாழ்வை தருவார். அவரே ஆனந்த களிப்பாய் 24 மணி நேரம் உங்களோடு இருப்பார். இந்த அனுபவத்திற்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், மைட்டி ஜீசஸ். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் என்று நொறுங்கி போய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை நொறுங்கி போய் இருக்கிறதா? அதை செப்பனிட, அதை சரி செய்ய இயேசு கிறிஸ்து அவளோடு உங்கள் அருகே வந்து நிற்கிறார். தயவு செய்து அவருடைய பாதத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துங்கள், உங்கள் வாயை திறவுங்கள், உங்கள் இதயத்தை திறவுங்கள், நாவை திறவுங்கள். அவருடைய பொற்பாதத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துங்கள், உங்கள் கண்ணீரை சிந்துங்கள். ஆண்டவரே, என் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறது, குடும்பத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை, படிக்கும் இடத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை, வேலை பார்க்கும் இடத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை. உங்கள் கண்ணீரை பாதத்தில் சிந்துவீர்களா? இயேசு உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். முதலாவது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள பாவக் கரைகளை அகற்றி போடும். நீர் என் உள்ளத்திற்குள் வருவதற்கு அது தடையாக இருக்குமானால் தயவு செய்து அதை எடுத்து போடும் என்று கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோமா? இன்று இரவு ஒரு அற்புதமான மாறுதலை கட்டளையிடவே உங்களை அவர் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அற்புதமான ஒரு மாறுதல். தேவாதி தேவன் இன்று இரவு உங்கள் நெஞ்சில் பிரவேசிப்பார், உள்ளத்திற்குள்ளே பிரவேசிப்பார், உங்கள் இல்லறத்திற்குள் பிரவேசிப்பார், உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். முதலாவது, ஆண்டவரே, என் பாவங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும், என் அக்கிரமங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும், என் குணம் மாற வேண்டும் ஐயா, என்னுடைய முரட்டாட்டமான குணம் மாற வேண்டும் ஐயா, என் கோப குணம் மாற வேண்டும் ஐயா, என்னுடைய சகிப்புத்தன்மை இல்லாத குணம் மாற வேண்டும் ஐயா என்று கண்ணீரோடு புலம்புவோமா? பிரியமானவர்களே, முதலாவது இந்த பாரத்தை அவர் எடுத்து போடட்டும், இந்த தடுப்பு சுவரை அவர் எடுத்து போடட்டும். ஆவலோடு அவர் காத்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யவே அவர் காத்திருக்கிறார். இன்று இரவு இந்த தடுப்பு சுவரை அவர் உடைப்பார். பாவம் எனும் தடுப்பு சுவரை உடைப்பார், அக்கிரமம் எனும் தடுப்பு சுவரை உடைப்பார், மீறுதல் எனும் தடுப்பு சுவரை உடைப்பார், கெட்ட பழக்க வழக்கங்கள் என்ற தடுப்பு சுவரை அவர் உடைப்பார். ஹல்லேலூயா! உடைப்பார், 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 உடைத்து நொறுக்குவார், நிரந்தரமாக அதை அகற்றி போடுவார். தடைகளை அகற்றுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இரவு தடைகள் எல்லாவற்றையும் அகற்றுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். ஆசையோடு வந்திருக்கிறார், தடைகளை இப்பொழுது அகற்றி போடுவார். ஹல்லேலூயா! Thank you Jesus, wonderful Jesus. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் தேவாதி தேவன் என்று இறங்கி வர வேண்டும், ஆனந்த களிப்பாகிய தேவாதி தேவன் இறங்கி வர வேண்டும், காணக்கூடாத இறைவன் இறங்கி வர வேண்டும். ஆகவே என் வாழ்க்கை முதலாவது சுகமாக சுத்தமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
தயவு செய்து எழுந்து நிற்பீர்களா? இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று, தேவாதி தேவனே, நீர் எனக்கு வேண்டும், ஆகவே தடையாய் இருக்கிற என் பாவங்களை நீக்கும் என்று கதறி அழுவீர்களா? யார் யாருக்கு தூய்மையான உள்ளம் வேண்டும்? யார் யாருக்கு நிரந்தரமாய் தூய்மையான ஒரு உள்ளம் வேண்டும்? தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். தேவனை நோக்கி இப்பொழுது கதறுங்கள். ஆண்டவரே, எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், என்னை தூய்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும். பாவம், அக்கிரமம், மீறுதல் என்னும் இந்த இடர்கள் என்னை விட்டு அகலும்படி செய்யும் என்று கண்ணீரோடு புலம்புவீர்களா? நம்முடைய தகப்பனிடம் அழுவதற்கு நமக்கு என்ன வெட்கம் பிரியமானவர்களே? நம்முடைய தகப்பனிடம் அழுவோம், நம்முடைய தந்தையிடம் அழுவோம். நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் புலம்பி அழுது அவருடைய பாதத்தில் அழுவோம். தேவனே, எனக்கு உதவி செய்யும், ஐயோ என் வாழ்க்கையை மாற்றும், என் பாவ பழக்க வழக்கங்களை மாற்றும் என்று கதறி அழுவோம், கதறி அழுவோம். பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் உள்ள வேண்டாத காரியங்களை பிடுங்கி எறிந்து போட ஆவலோடு காத்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா! என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம். உள்ளத்தை திறப்போம், உள்ளத்தை திறப்போம். ஐயோ, நான் பாவியான மனுஷன், பாவியான பெண், ஐயோ நான் அசுத்தமான காரியத்தை செய்கிறவன், அசுத்தமான காரியத்தை செய்கிறவள் என்று ஒத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா! இயேசுவை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்.